தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பகுதியில் பேரூராட்சி தலைவர் ஸ்டாலினின் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்று காலையில் அந்த அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசி அவரை கொல்ல முயன்ற சம்பவத்தால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவரது ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் பேரூராட்சி அலுவலகம் முன்பாக குவிந்திருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்பான செய்தியை இன்று காலையில் நாம் பார்த்தோம். பேரூராட்சி அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறது என்று. அது தொடர்பாக தற்போது காவல்துறையினரும் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் பேரூராட்சி தலைவர் மா.க. ஸ்டாலினின் ஆதரவாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் அங்கே திரண்டிருக்கிறார்கள். பேரூராட்சி அலுவலகம் முன்பாக குவிந்து கடைகளை அடைத்து கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். டயர்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேக்ராஜ் இணைந்திருக்கிறார். விவேக்ராஜ், இன்னைக்கு காலையிலேயே நம்ம இந்த செய்தியை பார்த்தோம். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். மர்ம நபர்கள் யார் அப்படின்னு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில தற்போது ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? மா.க. ஸ்டாலினின் ஆதரவாளர்கள் தற்போது அங்கே குழுமி இருப்பவர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது திலகவதி, ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் இன்று காலை வெடிகுண்டு வீசி பேரூராட்சி மன்ற தலைவரை கொலை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதி முழுவதுமே பதற்றமான சூழல் நிலவ காரணமாக அமைந்துள்ளது. இதில் இளையராஜா, அருண் ஆகிய இருவருக்கும் வெட்டுக்காயங்களும் ஏற்பட்டுள்ளது. அதாவது மா.க. ஸ்டாலினை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் தான் இந்த கும்பல் அது நுழைந்திருக்கிறது தெரிய வந்துள்ளது. அதாவது வந்தவர்கள் யார் என்று முதற்கட்ட விசாரணையில் பார்த்தால் 6 பேர் கொண்ட கும்பல் சஃபாரி சூட் அணிந்து காரில் அந்த பேரூராட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றனர். அவர்கள் முதற்கட்டமாக அதாவது பெட்ரோல் குண்டு என சொல்லப்பட்டு வந்தது நாட்டு வெடிகுண்டு அவர்கள் வீசியிருப்பது தெரிய வந்தது. அதில் ஒரு நாட்டு வெடிகுண்டையும் போலீசார் கைப்பற்றியிருக்க வெடிக்காமல் அங்கு கடந்த நாட்டு வெடிகுண்டை பதிவு செய்து அதனை செயலிழக்கவும் செய்திருக்கின்றனர். தற்போது பேரூராட்சி மன்ற அலுவலகம் முன்பு மா.க. ஸ்டாலின் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து இந்த கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் இங்கு விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர் போராட்டத்திலும் கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். மேலும் சாலைகளில் டயர்களை கொளுத்தியும் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக ஆடுதுறை பகுதியில் மிகவும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதால் கடைகள் 300க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அங்க ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்ற திலகவதி. காலையிலேயே பதற்றம் மிக ஒரு சம்பவம் நடந்தது. அதற்கு எதிர்ப்பு என்ற பெயரில் தற்போது அங்கே குழுமி இருப்பவர்கள் இவர்களும் பதற்றத்தை தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விவேக்ராஜ்.